அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 12/8/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நம்மளுக்கு நிஃப்டி ஓப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,563 ஓகேங்களா. 24,563க்கு கீழே லோ பார்த்தீங்க அப்படின்னாலும் 24,530 ஓகேங்களா. வெறும் 30 பாயிண்ட் லோ வச்சுட்டு இங்கேருந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படி எதை வச்சு அப்படின்னா 24,700ன்னு வச்சுக்குவோம். அப்போ 24,530லேருந்து 24,700 வச்சும் போயிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 170 பாயிண்ட் வந்து ஒன் டே ரேஞ்சில் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் சைடு வண்டியும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், ஒன் டே ரேஞ்ச் வந்து ஒரு 10 மணிக்குள்ளே ரேஞ்சை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது யார்கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட இருந்து கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி நம்ம காலையில் கூட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பனுக்கு மேலே போயிருக்காங்க. ஓப்பனுக்கு மேலேயும் எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் மார்க்கெட் முன்னோட்டி எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 170 பாயிண்ட் வந்து ரேஞ்ச் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஆவரேஜாக 200 பாயிண்ட்டு. அப்போ இங்கேருந்து 200 பாயிண்ட் கொடுக்க முடியல அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்ட் நம்ம கொடுத்தது R1ங்கிறது 24,694 எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு திருப்பி கீழே வந்து இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிருக்காங்க. சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருந்திருக்கு. பட் ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ எஸ்டர்டே ஹைக்கு பிலோ இருந்தாங்க அப்படின்னா கால் செல்லர் பேனிக் ஆக மாட்டாங்க. கால் செல்லர் பேனிக் ஆகினா மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா கீழே வர்றதுக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ லோ டு ஹை வந்து 170 பாயிண்ட்டு, ஹை டு லோ வந்து நம்மளுக்கு ஒரு 250 பாயிண்ட் வந்து அவரேஜாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெரிய நம்மளுக்கு பெரிய பாயிண்ட் இந்த பாயிண்டெல்லாம். அப்போ இந்த பாயிண்டில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு 500 பாயிண்ட்டு. அப்போ ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 55,441 ஓப்பன். லோ பார்த்தீங்கன்னா 55,217. ஆனால் அந்த டைமில் லோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா 55,217 தான். அப்போ ஓப்பனுக்கும் லோவுக்கும் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா. 200 பாயிண்ட் கீழே வந்துட்டு இந்த ஹையை எப்போ பிரேக் பண்ணாங்களோ அந்த டைமில் நல்ல ஒரு இம்பேக்ட்டு இந்த நம்மளுக்கு இதில் கிடச்சிருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ணுறப்ப எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஹை 55,583. அப்போ நம்மளுக்கு லோ டு ஹை 55,200, 55,567 கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக நம்மளுக்கு லோ டு ஹை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 500 பாயிண்ட். அப்போ இந்த லோவை எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ ரேஞ்சு இங்கேருந்து நம்மளுக்கு அமைவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஹை டு லோ பார்த்தீங்க அப்படின்னா 55,600 அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே 55,000 வச்சு மார்க்கெட் கீழே வந்திருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒன் டே ரேஞ்ச் வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 500 பாயிண்ட்டுக்கு மேலேயே இவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்போ மேலேருந்து கீழே வந்தாங்க, இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தடுப்பு, இவங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிறப்ப அது ஒரு சப்போர்ட்டாக நம்மளுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழே வரப்பையும் கீழேருந்து மேலே போகிறப்பையும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டை கணிக்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் காலையிலேயே நம்ம கொடுத்துருந்தோம். இதெல்லாம் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸுங்க நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்க அப்படின்னா ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட் நம்மளுக்கு அவரேஜாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 80,508, லோ பார்த்தீங்கன்னா 80,398. அப்போ ஓப்பனுக்கும் லோவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் 100 பாயிண்ட் வந்து லோ கொடுத்துட்டு இந்த 100 பாயிண்ட்டுக்கு மேலே இவங்க இருக்கவும் 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு. லோ டு ஹை 80,400லேருந்து 81,000 வச்சும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்டு
லோ டு ஹை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. ஆனால் எத்தனை மணிக்குள்ளே ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா 10 மணிக்குள்ளேயே ஒன் டே ரேஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ இதுக்கு மேலே R2க்கு மேலே இவங்க போகலை அப்படின்னா இந்த ப்ரீமியத்தை இங்கே கரைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். எக்ஸாக்டாக நம்ம போட்ட லைனில் தான் அங்கே ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. அதேமாதிரி இந்த கீழே இருந்து மேலே போகிறப்ப இந்த லைனு சப்போர்ட் இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாகவும் இது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருந்திருக்குது. மேலே போகிறப்ப இந்த வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஆனால் கீழே வரப்போ இங்கே ஒரு கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. திருப்பி ஒரு சைடுவேவாக போயிட்டு திருப்பி இது ரெசிஸ்டன்ஸாக மாறி திருப்பி நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 81,000லேருந்து 81 81,000லேருந்து ஹை வந்து 81,000, லோ வந்து பார்த்தீங்கன்னா 80,184. ஓகேங்களா? 164 80,164 கிட்டத்தட்ட ஒன் டே மூவ்மெண்ட் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 1500 பாயிண்ட். ஆனால் நம்மளுக்கு ஹை டு லோ பார்த்திங்க அப்படின்னாலுமே நம்மளுக்கு ஒரு 800 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது இன்றைக்கி 0 to 0 இருக்கிறப்பலாம் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ஒருத்தவங்க இவங்க மேலே போகிறப்ப இவங்க ஐடிஎம்மாக இருந்திருப்பாங்க. நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் 80,700 புட்டு ஐடிஎம்மாக இருக்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா 80,700 புட்டு ஐடிஎம்மாக இருந்து ஏடிஎம்மாக மாறி திருப்பி ஓடிஎம்மாக மாறி, ஏன்னா 81,000 போகிறப்ப இவங்கெல்லாம் ஓடிஎம் புட்டாக மாறிடுவாங்க 80,700 புட்டெல்லாம். அப்போ திருப்பி ஐடிஎம்மாக மாறுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் அவங்க சைடு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்பேக்ட் 80,700 புட்டுலையும் கிடச்சிது. 80,300 புட்டுலையும் லோ வந்து 11 ரூபா போட்டிருந்தாங்க. ஹைலாம் பார்த்திங்கன்னா 147 ரூபா. அந்த லோ டு ஹை பார்த்திங்கன்னா எத்தனை மடங்கு ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். அப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். நல்ல ஒரு இம்பேக்ட் பண்ணும் நம்மளுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட ஸ்ட்ரைக்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். நிஃப்டிக்கு வந்து 24,350 கால். ஓகேங்களா? 24,350 கால். எக்காரணத்தை கொண்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் எபோ எஸ்டர்டே ஹை எபோ நின்னாங்க அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட்டும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்னாங்க. இவங்களும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்றுட்டு நல்ல ஒரு இம்பேக்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதேமாதிரி மேலே போயிட்டு கீழே வரப்போ இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும் நம்மளுக்கு கொடுத்துருந்தது 208ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சைடுவேவாக போயிட்டு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இங்கெல்லாம் வந்தால் நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். ஒரு இம்பேக்ட்டு அதிகமாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா 55,500 கால். 55,000 கால் காலையில் நம்மளுக்கு 874க்கு மேலே நின்றுருக்காங்க. எக்கு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. நியரஸ்ட்டாக 748க்கு நியரஸ்ட்டாக தான் அவங்க எடுத்திருக்காங்க. லோ பார்த்தீங்க அப்படின்னா 765. நம்ம ஒரு 15 பாயிண்ட் டிஃப்ரெண்டில் அவங்க சப்போர்ட் காலையில் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 874ங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த ஸ்ட்ரைக்குக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 950 வச்சும் போயிருக்காங்க ஹை. அங்கேருந்து கீழே விழுகிறப்ப ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், திருப்பி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. திருப்பி இங்கேருந்து நம்மளுக்கு மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம கணிக்க முடியும். பிஃபோர் மார்க்கெட்டில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் எந்த மாதிரிலாம் கணிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த இதெல்லாம் பிரேக் பண்ணுறப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு இதுலேயும் பிடிச்சிருக்க முடியும். இல்லாட்டினா இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாவும் நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ்க்கும் அதே தான். நம்மளுக்கு ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு கீழே இந்த லோ பார்த்திங்க அப்படின்னா 656. 656 1250 வச்சும் இவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட லோ இன்ட்டு டபுள் ஆகியிருக்காங்க இவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து சஸ்டெயின் ஆக முடியாமல் கரெக்டாக ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி இங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி இதை நம்ம 575ங்கிறத சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி அந்த நியரஸ்ட்டாக வரல. பட் ஆனால் ஏன் வரல அப்படின்னா அதெல்லாம் மீட்டிங் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்ட்ரைக் வந்து மீட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு இந்த 575க்கு மேலேயே கீழேயான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். அதெல்லாம் ப்ரீமியம் கால்குலேஷனோட நம்மள ஸ்ட்ராட்டஜியில் வர்றது. அப்போ இதுக்கு மேலே போனாங்க. இதுக்கு மேலே போயிட்டு அவங்களால நிற்க முடியல. ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி கீழே வந்து இங்கே ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டு கடகடன்னு கீழே வந்துட்டாங்க.
அப்போ இந்த இடத்துல வரப்போ யாரெல்லாம் இவங்க மீட் பண்ணாங்க? இவங்க லாஸ்ட் மீட்டிங் எங்களுக்கு யாரை வந்து லாஸ்ட் மீட்டிங் பண்ணாங்க? லாஸ்ட் மீட் பண்ணொட்டி ஏன் மார்க்கெட்டு நின்னுது? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களாலேயும் இந்த மார்க்கெட்டில் பிடிக்க முடியும். நெக்ஸ்ட் அந்த டேபிள் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த டேபிளும் நல்ல ஒரு இம்பேக்ட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த 5 ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லியிருந்தோம். இந்த 5 ஸ்ட்ரைக்குமே நல்ல ஒரு இம்பேக்ட்டு. காலையிலயும் சரி, நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்லயும் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு இந்த ஸ்ட்ரைக்கை பார்த்துருந்தீங்கனாவே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சரி, நன்றி, வணக்கம்.